இந்த இலங்கையின் இனப்பிரச்சனை என்பது தொடர்ந்து செல்வதும், இந்த பொறுப்பு கூறல் விவகாரத்தில் இலங்கை அரசாங்கம் இழுத்தடிப்பது என்பதும் கேள்விக்கு, அதாவது கனதியான கேள்விக்கு உள்ளாக்கப்படுகின்ற காலமாக இதனை எடுக்கலாம் என்று சொன்னால், புதியதொரு அரசாங்கம் அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த அரசாங்கத்தின் கொள்கை என்பது பொருளாதாரத்துடனான மக்கள் உறவாடல் அல்லது புரிந்துணர்வு அல்லது மீள்நினைவு என்பது என்ற இந்த கொள்கையை தான் அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். புதிய தலைமை அதிகாரி அங்கே செல்கின்றார். அங்கே அவர் சந்திக்க போகின்ற பிரிவுகளும் அங்கே அவர் காணக்கூடிய விளைவுகளும் சில வேளைகளில் மாற்று கருத்துக்களை கூட ஏற்படுத்தலாம். ஆனால் இந்த பாதிக்கப்பட்ட மக்களும் அல்லது இனப்படுகொலை தொடர்பாக அந்த விடயத்தை சந்தித்த முள்ளிவாய்க்காலில் இருந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது அதற்கு முன்னைய காலங்களில் சந்தித்தவர்களாக இருக்கட்டும், அவர்களுடனான சந்திப்புகளுக்கான ஏற்பாடுகள் இடம்பெறுகின்றதா என்றால் அது குறித்த எந்த தகவலும் இல்லாத நிலையில் இது சாதகமானதா அல்லது பாதகமானது விளைவுகளை கொண்டு வருமா என்று தெரியாது. ஆனால் இந்த இனப்படுகொலை என்பது பாரிய வரலாற்றை கொண்டதாக இருக்கின்றது. சுமார் 70 கால வரலாற்றை கொண்டதாக இருக்கின்றது. 10,700 பேர் இந்த இந்திய அமைதிப்படைகளால் இறந்தார்கள். எனவே இப்ப இந்தியாவும் இலங்கையும் இந்த இனப்படுகொலை விவகாரத்தில் சம்பந்தப்பட்டதாகவும், அதே போன்று மக்களால் சாட்டப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு, இந்த இறுதிப் போரின் பொழுது 30க்கும் மேற்பட்ட மேற்குலக நாடுகள் பங்காற்றின. இலங்கையில் இடம்பெற்ற இந்த இறுதிப் போரின் போதான இனப்படுகொலை என்றுதான் கூறுகின்றார்கள் ஒழிய ஸ்ரீலங்காவால் மேற்கொள்ளப்பட்டது என்பதை அவர்கள் அந்த தெளிவாக கூற வேண்டிய ஒரு தன்மைக்கு கொண்டு வேண்டிய தேவை இருக்கின்றது. இங்கே சாட்சியங்களில் பல வகைகள் இருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் 15வது ஆண்டை கடந்து 16வது ஆண்டில் இறுதிப் போரில், அதற்கு முன்னரானதை பிறகு பார்த்தாலும் இறுதிப் போரின் பொழுது நடந்த சம்பவங்களை அவ்வாறு அந்த டாக்குமெண்டிங் டெஸ்டிமோனியை செய்ய வேண்டிய தேவை இவர்களுக்கு இருக்கின்றது. அதற்கு அரசிற்கு அவர்கள் அழுத்தம் கொடுப்பார்கள். ஆனால் அதற்குரிய திட்டங்கள், செயற்பாடுகள் எவ்வாறு வடக்கு கிழக்கில் இடம்பெறும் என்பதற்கான ஒரு தெளிவில்லை. அத்தோடு மேற்குலக நாடுகளில் உள்ள தமிழர் அமைப்புகள் கூட இந்த விவகாரத்தில் விளக்கம் இல்லாதவையாக இருக்கின்றன என்பதுதான் மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயம். என்னவென்றால் அவர்களுக்கு என்ன நடக்கின்றது என்று தெரியாத ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது என்று சொன்னால், அந்த காலம் உருண்டோடி செல்வதோடு அங்கே நடக்கின்ற மாற்றங்கள் என்பன பலவற்றை மறக்க செய்பவையாக மாறி வருகின்றன. கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 9054568433. இது வழக்கம் போலவே நாங்கள் சமூக அரசியல் அரங்குகளில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான விடயங்களை பேசுவதற்கு, அது குறித்து ஆழமாக உரையாடுவதற்கான நேரமாக இது இருக்கிறது. அந்த வகையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய உயர்மட்ட ஆணையாளர் வால்டர் டக் எதிர்வருகிற ஜூன் மற்றும் ஜூலை மாதங்கள், இந்த ஜூன் ஜூலை மாதங்களினுடைய இறுதி பகுதியிலே இலங்கைக்கு விஜயம் ஒன்றினை மேற்கொள்ளவிருக்கிறார். இதற்கு முன்னம் ஐக்கிய நாடுகள் உயர்மட்ட ஆணையாளரினுடைய விஜயம் 2016ஆம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேனவினுடைய காலத்தில் இடம்பெற்றதற்கு பிறகு நிகழ்கிற விஜயமாக இந்த விஜயம் பார்க்கப்படுகிறது. இது இப்பொழுது உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான நீதியினை, சர்வதேச நீதியினை மிக நீண்ட காலமாக கோரியிருந்து அந்த குரல் உலகெங்கிலும் இருந்து ஓங்கி ஒலிக்க, ஒரு சேர ஒலிக்க ஆரம்பித்திருக்கிற இந்த காலப்பகுதியிலே நிகழ்கிற இந்த விஜயம் என்பது நிச்சயமாக ஈழத்தமிழர்களினுடைய வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிற ஒன்றாக ஆக குறைந்தது நாங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்த்து காத்திருக்கிற சர்வதேச நீதியினை நிலைநாட்டுவதற்கு ஏதேனும் ஒரு பெரிய கல்லை அசைக்கிற ஒரு விடயமாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. இது குறித்து இன்னும் ஆழமாக நாங்கள் பேச போகிறோம். இந்த உரையாடலுக்காக சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றொரு உரையாடலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சுரேஷ் தர்மா. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களிலே ஏதேனும் ஒரு நாளில் வால்டர் டக்கினுடைய இலங்கை விஜயம் நிகழவிருக்கிறது. இந்த விஜயம் என்னென்ன விடயங்களை குறித்து பேசும்? குறிப்பாக நான் நினைக்கிறேன் PTA விலை ஒரு இடைக்கால தடையினை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று. அது போக இன்னும் என்னென்ன முக்கியமான விடயங்களிலே அழுத்தம் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்?
நிச்சயமாக அதாவது இப்பொழுது யுஎன்ஹெச்ஆரின் இந்த முயற்சி என்பது நீங்கள் குறிப்பிட்டது போல 6 ஆண்டுகள் கடந்து புதிய தலைவராக இவர் பதவியேற்றதன் பின்னரான காலத்தில் இடம்பெறுகின்றது. இவர் ஒரு ஆஸ்திரேலிய பிரஜை. இங்கே குறிப்பிட்டு நாங்கள் கூறப்பட வேண்டிய விடயம் இந்த நெருக்கு வாரங்களில் முக்கியமானது ஒன்றாக இருப்பது இந்த அகதிகளை கையாள்வதும் அசைலம் சீக்கர் எனப்படுகின்ற அகதி கோரிக்கையாளர்களை கையாளப்படுவதுமான நிலைகளுக்கு இந்த பொறுப்புக்குரல் விவகாரம் தீர்வு அமையாத காரணத்தால் பல நாடுகளாலும் இந்த விவகாரத்தில் தொடர்ந்து அகதிகளை அனுமதிக்க வேண்டிய நிலை என்பது இருக்கின்றது. நாங்கள் பலரும் அறியாத விடயமாக இருக்கின்ற விடயம் ஒன்று என்னவென்று சொன்னால் அந்த பாலி ப்ரோசஸ் என இந்தோனேஷியாவில் உள்ள பாலி நகரத்தில் இடம்பெற்ற ஒரு மகாநாட்டில் 45 நாடுகள் கலந்து கொண்டிருந்தன. ஆஸ்திரேலியாவும் இந்தோனேஷியாவும் தான் அதை இணங்கி தலைமையாக நடத்தியிருந்தன. அதில் எவ்வாறு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பது என்பது இப்பொழுது இவர் ஒரு ஆஸ்திரேலிய குடிமகன் என்பதோடு இந்த இலங்கையின் இனப்பிரச்சனை என்பது தொடர்ந்து செல்வதும் இந்த பொறுப்பு கூறல் விவகாரத்தில் இலங்கை அரசாங்கம் இழுத்தடிப்பது என்பதும் கேள்விக்கு அதாவது கனதியான கேள்விக்கு உள்ளாக்கப்படுகின்ற காலமாக இதனை எடுக்கலாம் என்று சொன்னால் புதியதொரு அரசாங்கம் அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த அரசாங்கத்தின் கொள்கை என்பது பொருளாதாரத்துடனான மக்கள் உறவாடல் அல்லது புரிந்துணர்வு அல்லது மீள்நினைவு என்பது என்ற இந்த கொள்கையைத்தான் அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இவர்கள் தாங்கள் பிரபாரம் அதாவது இலங்கை விவகாரங்களுக்கு பொறுப்புக்கூறலுக்கான 5 நாடுகளில் ஒன்றாக அமெரிக்கா இருந்திருந்தாலும் அமெரிக்கா இப்பொழுது அந்த பங்கில் இல்லாமல் இருக்கின்ற ஏனைய நாடுகள் கனடா உள்ளிட்ட நாடுகள் இந்த விவகாரத்தில் எவ்வாறு செயற்பட போகின்றன என்பதற்கு கட்டியம் கூறுவதாகவும் அதே வேளை அங்கே இவர் சென்று அங்கே உள்ள நிலைமைகளை ஆராய்வதாகவும் இந்த விடயம் என்பது சில வேளைகளில் பாதகமாக கூட அமையலாம். எவ்வாறு 2015 பிளவுகள் ஏற்பட்டதோ அதாவது சாட்சியங்கள் கூட கொண்டு வந்த ஒரு அதிகாரி ஒரு இந்த ஸ்பெஷல் டிராப்போஸ் எனப்படுகின்ற ஒரு விசேட விசாரணை அதிகாரி சென்றிருந்து இந்த போர் அங்கே நடைபெற்றது இனப்படுகொலை தான் என்பதற்கான ஆதாரங்களை எல்லாம் சமர்ப்பித்திருந்த பொழுதும் இந்த காலக்கெடு அல்லது கால நீடிப்பு என்பது அந்த விடயங்கள் எல்லாம் மலங்கடித்த நிலையில் இப்பொழுது ஒரு புதிய தலைமை அதிகாரி அங்கே செல்கின்றார். அங்கே அவர் சந்திக்க போகின்ற பிரிவுகளும் அங்கே அவர் காணக்கூடிய விளைவுகளும் சில வேளைகளில் மாற்று கருத்துக்களை கூட ஏற்படுத்தலாம். ஆனால் இந்த பாதிக்கப்பட்ட மக்களும் அந்த இனப்படுகொலை தொடர்பாக அந்த விடயத்தை சந்தித்த முள்ளிவாய்க்காலில் இருந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது அதற்கு முன்னைய காலங்களில் சந்தித்தவர்களாக இருக்கட்டும் அவர்களுடனான சந்திப்புகளுக்கான ஏற்பாடுகள் இடம்பெறுகின்றதா என்றால் அது குறித்த எந்த தகவலும் இல்லாத நிலையில் இது சாதகமானதா அல்லது பாதகமானது விளைவுகளை கொண்டு வருமா என்று தெரியாது. ஆனால் அந்த ஸ்லாப் என்கின்ற ஒரு பொறிமுறை இருக்கின்றது, அந்த ஸ்ரீலங்கா அக்கவுண்டபிலிட்டி ப்ராஜெக்ட் என்று நினைக்கின்றேன். அந்த பொறிமுறையின் பிரகாரம் இவர்களை கொண்டு வருவதற்கு என்றால் இவர்கள் தாங்களாகவே ஒரு உள்ளக பொறிமுறை விசாரணை தான் தேவை என்கின்ற நிலையில் பயணித்து அதனையும் இப்பொழுது கைவிட்டவர்களாக மாறிவிட்டார்கள். அந்த அதற்கு அவர்கள் வைத்த பெயர் சிடியூஆர் என்று நினைக்கின்றேன். அவ்வாறான அதாவது கமிஷன் ஃபார் ட்ரூத் அண்ட் யூனிட்டி அண்ட் ரெக்கன்சிலியேஷன் என்று அது கூட செயற்படுகின்ற தன்மையும் இல்லை மற்றும் அதில் வெளிப்படைத்தன்மை இல்லை. எனவே அந்த நடைமுறை என்பது சாத்தியப்படாது என்பதை அறிவிப்பதாக கூட இந்த இவருடைய விஜயம் அமையலாம். ஆனால் இருக்கின்ற அமைச்சரவையோ அல்லது பிரதம அமைச்சரோ அல்லது ஜனாதிபதியோ இந்த விடயங்களில் எவ்வாறு செயற்பட போகின்றார்கள் என்பது முக்கிய கருவியாக இருக்கும். இங்கே தமிழர்கள் தரப்பில் கூட யார் சந்திக்க போகின்றார்கள் என்பது முக்கியமான விடயம். நிச்சயமாக. ஆக இதை பற்றி சொல்லுகிற போது இந்த காலகட்டங்கள் அவர் விஜயம் செய்கிற இந்த காலகட்டம் என்பது இப்பொழுதுதான் இந்த செம்மணி புதைக்குழி அதை போல மிக முக்கிய ஒரு சில புதைக்குழிகள் இப்பொழுதுதான் மெதுவாக வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. அது பற்றிய சர்ச்சைகள் இது இந்த காலத்துக்குரியதாக இருக்கலாமா, இல்லாவிட்டால் இவர்களுடையதாக இருக்கலாமா, இல்லாவிட்டால் முன்னம் காணாமலாக்கப்பட்டவர்களினுடைய மனித எச்சங்கள் அங்கே இருக்கிறதா என்கிற மாதிரியான கேள்விகளை சர்ச்சைகளை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆக இது அதற்கு உசாத்துணையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்லை, அது இந்த 2-3 இடங்களில் இவ்வாறான விடயங்கள், அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு இடத்தில் கூட இந்த புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டது, மற்றது செம்மணியில் இப்பொழுது தொடங்கியுள்ள வேலைப்பாடுகள் போன்றவை எல்லாம்
சம்பவ சாட்சியங்களாக இருக்கும். இது போன்றது ஒரு செயற்பாடு இறுதிப் போர் நடந்த இடம் மற்றும் பல இடங்களிலும் மேற்கொள்ளப்பட வேண்டும். குறிப்பாக இங்கே நாங்கள் இந்த இனப்படுகொலை என்பது பாரிய வரலாற்றை கொண்டதாக இருக்கின்றது. சுமார் 70 கால வரலாற்றை கொண்டதாக இருக்கின்றது. இந்த விசாரணைகளுக்குள் உள்ளடக்கப்படும் பொழுது இந்தியா அமைதிப்படை காலத்தில் கூட 10,700 பேர் கொல்லப்பட்டதான தகவல் அந்த ஹியூமன் ரைட் வாட்ச் அவர்கள் எல்லாம் இப்பொழுது இந்த ஒரு தலைமை தலைமை இந்த முதல் செயற்பாடுகளிலிருந்து விலத்தியவர்களாக போய்விட்டார்கள். அதற்கான காரணத்தை நாங்கள் அறியாமல் இருப்பது கூட மிகவும் கவலையான விடயம். அவர்களுடைய தரவு பதிவேடில் கூட அந்த தகவல்கள் இருக்கின்றன. 10,700 பேர் இந்த இந்திய அமைதிப்படைகளால் இறந்தார்கள் என்று. எனவே இப்ப இந்தியாவும் இலங்கையும் இந்த இனப்படுகொலை விவகாரத்தில் சம்பந்தப்பட்டதாகவும் அதே போன்று மக்களால் சாட்டப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு இந்த இறுதிப் போரின் பொழுது 30க்கும் மேற்பட்ட மேற்குலக நாடுகள் பங்காற்றினர். அவற்றின் பங்கு என்ன, அல்லது தமிழர்கள் கூட சாதாரணமாக இவற்றை பார்த்து கொண்டிருந்தார்களா என்ற பல விடயங்கள் எல்லாம் ஆராயப்படக்கூடிய தன்மை இது. அதாவது அவர்கள் ஒரு விடயத்தை தெளிவாக கூறுகின்றார்கள். இலங்கையில் இடம்பெற்ற இந்த இறுதிப் போரின் போதான இனப்படுகொலை என்றுதான் கூறுகின்றார்கள் ஒழிய ஸ்ரீலங்காவால் மேற்கொள்ளப்பட்டது என்பதை அவர்கள் அந்த தெளிவாக கூற வேண்டிய ஒரு தன்மைக்கு கொன்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கு இந்த சாட்சியங்கள் உதவும் நிச்சயமாக. நிச்சயமாக. ஆக அனுரவினுடைய அரசு பதவியேற்கிற போது ஐக்கிய நாடுகள் அவையினுடைய அழுத்தம் என்பதும் சர்வதேச தரப்புகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய அழுத்தம் என்பதும் அதுக்கு விரும்பியோ விரும்பாமலோ அவர்கள் கட்டுப்பட வேண்டிய ஒரு தேவை இருந்தது அவர்கள் பதவி ஏற்கிற போது. அதே நேரம் எந்த அனுர அரசு அவர்கள் ஆட்சிக்கு வருகிற போது அரங்கிலேயே நடக்கிற போதெல்லாம் அவர்கள் சொன்ன விடயம் கைது சட்டத்தினை நாங்கள் தடை செய்வோம் என்பதை பிடிஏவை தடை செய்வோம் என்கிற வாக்குறுதியோடு தான் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருந்தார்கள். ஆனால் அதே அனுர அரசாங்கம் பிறகு பிற்பட்ட காலங்களிலே பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய தேவை என்ன என்பது குறித்து அவர்களே அதற்கு விளக்கம் கொடுத்திருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. காரணம் அரசுக்கு எதிராக மக்களை அச்சுறுத்துகிற இந்த மாதிரியான செயற்பாடுகள் நிகழ்கிற போது இப்படியான ஒரு சட்டம் என்பது அவசியமானது அவர்களை கைது செய்வதற்கென்று பிள்ளையானினுடைய கைதோடு அதை நியாயப்படுத்தி இருந்தார்கள். ஆக இப்பொழுது இவருடைய விஜயம் என்பது ஐக்கிய நாடுகள் மனித ஆணையாளரினுடைய விஜயம் என்பது அதிலே நிகழ்ச்சியினை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது அனுர அரசும் தொடர்ந்து இந்த பயங்கரவாத தடை சட்டம் குறித்து இல்லை அது இருக்கவே வேண்டும் என்கிறதிலே அழுத்தமாக செயற்படுவது வாய்ப்பு இருக்கிறதா? இந்த இரண்டு நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களில் முதலாவது விடயமாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பதை அவர்கள் நீக்குவதற்கான ஒரு காலக்கெடுவாக தாங்கள் தற்பொழுதுள்ள பிரச்சனைகளை தீர்த்ததன் பின்னனான காலத்தில் இந்த விடயத்தில் செயற்படுவோம் என்று கூறலாம் என்றால் அவர்களுக்கு 4 ஆண்டுகள் ஆட்சி இருக்கின்றன. 4 ஆண்டுகளும் பெரும்பான்மை ஆட்சியாக இருக்கின்றது. எனவே தங்கள் முன்னிலையில் உள்ள பிரச்சனைகள் இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த கொழும்பில் நடைபெறுகின்ற துப்பாக்கிச் சூடுகள் அல்லது பாதாள குழுக்களின் மோதல்கள் போன்றவைகள் எல்லாம் அவர்கள் பிரச்சனையாக காட்டலாம் என்றால் இலங்கையில் இப்பொழுது கைப்பற்றப்படும் அந்த போதைப் பொருட்களின் அளவு என்பது பெருமளவான எண்ணிக்கையில் இருக்கின்றது. பெருமளவு கிலோ கணக்குகளில் அவற்றிற்கான காரணமாக இருக்கின்ற அமைப்புகளை பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்துவதற்காக கூட தாங்கள் இந்த சட்டத்தை பயன்படுத்துகின்றோம் என்று கூறலாம். ஏனென்றால் அந்த காரண காரியங்களை நியாயப்படுத்தக்கூடிய அளவுக்கு சம்பவங்கள் அங்கே இடம்பெறுகின்றன. இரண்டாவதாக நீங்கள் குறிப்பிட்ட விடயம் இந்த பிள்ளையான் தொடர்பான விவகாரம் என்பது அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் 5 வழக்குகளையோ அல்லது 6 வழக்குகளையோ தாங்கள் மீளெடுக்கப் போவதாக. அதில் ஒரு வழக்காக பிள்ளையாரின் அந்த பேராசிரியர் அந்த துணைவேந்தர் சம்பந்தப்பட்ட வழக்கு சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இடம்பெறுகின்றன. இது பல ஊடகங்களாலும் பெரிதாக பிரேரிக்கப்பட்டாலும் அல்லது பெரிதப்படுத்தப்பட்டு பார்க்கப்பட்டாலும் அல்லது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புபட்டதாக கூறப்பட்டாலும் எந்தவித ஒரு உத்தரவாதத்தையோ அல்ல எந்தவித ஒரு உறுதியான செய்தியையோ தராமல் அது சென்று கொண்டே இருக்கின்ற ஒரு 4வது மாதத்தில் நாங்கள் அதை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே அது ஒரு போலி கண்டுடைப்பாக 2வது விடயம் இருக்கும். 1வது விடயம் என்பது அவர்களால் காலக்கெடுவை வாங்க முடியும். இதற்கு காரணங்கள் என்னவென்று சொன்னால் அங்கே உள்ள தலைமைகளில் பெண் தலைமைகள் மிகவும் அதாவது அணுகக்கூடியவர்கள். குறிப்பாக பிரதமர் ஹரணியாக இருக்கட்டும் அல்லது இன்னும் ஒரு
தமிழ் அமைச்சர் இருக்கிறார், பெண் அமைச்சர் ஜசோ, அவருடைய பேர் எனக்கு உடனே நினைக்கு வரவில்லை. ஒரு பெண் அமைச்சர், அவர் கூட ஐக்கிய நாடுகளில் சம்பந்தப்பட்ட சிறுவர் மற்றும் பெண்களுக்கான அமைச்சராக இருக்கின்றார். அப்பொழுது அவர்களுடைய நடவடிக்கை அல்லது அவர்களுடைய அந்த செயற்திட்டங்கள் என்பன மற்றவர்கள் நம்பக்கூடிய அளவிற்கான தன்மையை கொண்டவையாக இருக்கின்றன. குறிப்பாக அவர் சிறுவர்கள் தமிழர்களிடையே கொல்லப்பட்டது தொடர்பான விசாரணைகளை கூட முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற கோதாவில் எல்லாம் செல்லக்கூடியவராக இருக்கின்றார். எனவே இது ஒரு ஆபத்தான நிலையில் பார்க்கப்பட வேண்டிய விடயம். இதற்கு தமிழர்களிடையே ஒரு உறுதியான தலைமை அல்லது ஆளுமை மிக்கவர்கள் இந்த விடயத்தில் பங்காற்ற வேண்டும். இங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், இந்த படுகொலை என்கின்ற நிலைக்கு வருகின்ற பொழுது அல்லது இனப்படுகொலை என்கின்ற நிலைக்கு வருகின்ற பொழுது இந்திய இராணுவத்துடன் இணைந்து பங்காற்றியவர்கள் இப்பொழுது குறிப்பாக ஐக்கிய நாடுகள் அவைக்கு கூட சில இயக்கங்கள் செல்ல முடியாத இருக்கின்றன. அதே போன்று கனடா போன்ற நாடுகளுக்கு எல்லாம் அவர்களுக்கு விசா கிடைப்பதில்லை. ஏனென்று சொன்னால் அப்பொழுது இடம்பெற்ற அந்த இனப்படுகொலையிலோ அல்லது அதன் புறகான போரின் பொழுது கூட அரசுடன் சேர்ந்து செயற்பட்டவர்களும் இருக்கின்றார்கள். எனவே அங்கே உள்ள தலைமைகள் இப்பொழுது இந்த மாநகர ஆட்சி அல்லது நகர ஆட்சிகளில் அனைவரும் இணைந்து பயணிப்பதால் எவ்வாறு அவர்களுடைய கருத்து ஓங்கி ஒலிக்க போகின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏனென்றால் அவர் ஒன்றாக இருந்து கொண்டு எவ்வாறு அதனை செய்ய போகின்றார்கள். முன்னர் தனியாக இருந்த பொழுது அவர்களால் குரல் எழுப்பக்கூடியதாக இருந்திருக்கும். இப்பொழுது அனைவரும் இணைந்து பயணிப்பதான சந்தர்ப்பத்தில் இந்த விவகாரத்தில் எவ்வாறு செயற்பட போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நிச்சயமாக. அதே நேரம் இந்த காணாமற் போனோருடைய விவகாரம் என்பதும் உள்ளூர உள்நாட்டு ரீதியில் அவர்கள் அதற்கான கண்காணிப்பு அமைப்புகளை நிறுவியிருந்தார்கள். அது குறித்து விசாரணைகளை நடத்துவதாக எல்லாம் சொல்லி அதற்கான இத்தனை அலுவலகங்கள் அங்கே செயற்பாட்டில் இருந்தாலும் அதன் மூலமாக எந்த பெறுபேறும் இதுவரைக்கும் காணாமல் போனோருக்கோ அவர் சார்ந்த குடும்பங்களுக்கோ கிடைக்கவில்லை. ஆக இவருடைய விஜயம் என்பது ஏதேனும் மிக முக்கியமான மாற்றங்களை கொண்டு வருமா? இதுவரைக்கும் கிடைக்காத அவர்களுக்கான நீதியிலே ஒன்று இவர்கள் கூறுகின்ற விடயம் ஒன்று, இந்த ஸ்லாப் என்கின்ற பொறிமுறையின் கீழே செய்யப்பட வேண்டிய விடயங்களில் ஒன்று இந்த டாக்குமெண்டிங் டெஸ்டிமோனிஸ் என்கின்றது. அப்ப அது என்னவென்று சொன்னால் சாட்சியங்களை வரிசைப்படுத்துவது கூட அதில் ஆதாரமாக வரும். இங்கே இந்த சாட்சியங்களில் பல வகைகள் இருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் 15வது ஆண்டை கடந்து 16வது ஆண்டில் இறுதிப்போரில், அதற்கு முன்னரானதை பிறகு பார்த்தாலும் இறுதிப்போரின் பொழுது நடந்த சம்பவங்களை அவ்வாறு அந்த டாக்குமெண்டிங் டெஸ்டிமோனியை செய்ய வேண்டிய தேவை இவர்களுக்கு இருக்கின்றது. அதற்கு அரசிற்கு அவர்கள் அழுத்தம் கொடுப்பார்கள். ஆனால் அதற்குரிய திட்டங்கள் செயற்பாடுகள் எவ்வாறு வடக்கு கிழக்கில் இடம்பெறும் என்பதற்கான ஒரு தெளிவில்லை. அத்தோடு மேற்குலக நாடுகளில் உள்ள தமிழர் அமைப்புகள் கூட இந்த விவகாரத்தில் விளக்கம் இல்லாதவையாக இருக்கின்றன என்பதுதான் மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயம். என்னவென்றால் அவர்களுக்கு என்ன நடக்கின்றது என்று தெரியாத ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது என்று சொன்னால், அந்த காலம் உருண்டோடி செல்வதோடு அங்கே நடக்கின்ற மாற்றங்கள் என்பன பலவற்றை மறக்க செய்பவையாக மாறி வருகின்றன அல்லது செல்பவர்களிடையே மாற்றத்தை கொண்டு வருகின்றன. எவ்வாறு 2016ஆம் ஆண்டு புதிய தலைவர் சென்று அதன் பின் அவரிடம் மாறுதல் ஏற்பட்டதோ அவ்வாறான மாறுதல்களை கூட நாங்கள் சில வேளைகளில் இந்த முறை பார்க்கலாம். ஆனால் இது நிச்சயமாக இந்த முறை ஒரு சர்வதேசம் நிச்சயமாக அக்கறையாக இருக்கின்றது. அவர்களுக்கும் அதில் ஒரு கடப்பாடு இருக்கின்றது. ஏனென்றால் இந்த அகதி கோரிக்கைகள் மற்றும் அகதியாக செல்கின்ற தன்மையை எல்லாம் நிறுத்துவதற்கு அங்கே ஒரு இணக்கப்பாடும் மக்களிடையான உரிமையின் தேவை என்பது ஒரு காரண காரியமாக வேண்டிய தேவையாக அவர்களுக்கு இருக்கின்றது. நிச்சயமாக. அதே நேரம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தாங்கள் வாழ்கிற நாடுகளிலே அந்தந்த நாட்டு அரசாங்கங்களுக்கு கொடுக்கிற அழுத்தமும் ஏதேனும் ஒரு வகையிலே இதனை கவனத்தில் எடுப்பதற்கும் இதற்கு அதிகப்படியான முக்கியத்துவம் அவர்கள் கொடுப்பதற்குமான ஒரு ஊன்றுகோலாக இருக்கும், இல்லாவற்றால் உதவியாக இருக்கும். பார்க்கலாம் இந்த விஜயம் எப்படி அமைய போகிறது, தமிழர்களுக்கு எத்தகைய ஒரு மாற்றத்தையும் நீதியையும் அது கொண்டு வந்து சேர்க்க போகிறது என்று. மிக்க நன்றி சுரேஷ் தர்மா, இந்த உரையாடலிலே இணைந்தமைக்காக. நன்றி பிரியா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.